ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த ரெசிபி பார்க்க போகிறோம்னா, பாய் வீட்டு ஸ்டைலில் எப்படி குஸ்கா பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து அம்மா தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அம்மாவோட ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு வட்டை வச்சுக்கோங்க. அதில் வந்து ரீஃபண்ட் ஆயிலும் நெய்யும் வந்து ஒரு 200 ml அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கோம், அதை வந்து அது கூட சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா தலை வந்து அதுக்குள்ளே போட்டுருங்க. ஒரு 4 பச்சை மிளகாயும் அது கூட சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எண்ணெயும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கோம். அரைக்கக்கூடாது மிக்சியில், இது நறுக்கி போட்டால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு 2 தக்காளி வந்து அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து மல்லித்தலை வந்து சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டை ஏலக்காய் தூள் வந்து போடலாம். அதாவது பட்டை, ஏலம், கிராம்பு இது 3 வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து உட்காராத அளவுக்கு நல்லா வந்து அடி பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் கூட அதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லை எங்களுக்கு காரம் போதும்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து நம்மளுக்கு போதுமானது. பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு இந்த கலரில் இருந்தால் தான் பிரியாணி கலரில் நமக்கு வந்து குஸ்கா வந்து கிடைக்கும். தக்காளி வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் வந்து அதோட ஃப்ளேவர்லாம் உள்ளே நல்லா இறங்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தயிர், அதாவது ஒரு அரை கப்பிலேருந்து 3/4 கப் அளவுக்கு வந்து தயிர் வந்து அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 படி அளவுக்கு வந்து தண்ணி வந்து நம்ம அளந்து வச்சுருக்கோம். நம்ம வந்து 2 படி அரிசி போடுறதுனால 1 படிக்கு 1.5 படி அளவு தண்ணி ஊற்றணும். அதனால் மொத்தம் 3 படி அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கள்ளி பிடிச்சி வச்சுருக்க அரிசியை வந்து அதோட சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா கூட நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து அதிகமாக போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் லெமன் அளவுக்கு வந்து அதில் பிழிஞ்சு விட்டுலாம். பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் ஒரு கிண்டிட்டு நம்ம அடுப்பில் மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடியை போட்டு மூடிட்டு தண்ணியில் வந்து ஒரு டப்பாவில் பிடிச்சி வச்சு அது மேலே வச்சிடலாம். ஏன்னா வந்து தம் போட்டுருக்கோம். அப்போ தான் வந்து சோறு நல்லா இருக்கும். விதையாக இல்லாமல் நல்லா வந்து புழுன்னு வெந்திருக்கும். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம தம் உடச்சி பார்க்கலாம். உடச்சி பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். சாப்பாடு நல்லா உதிரியாக நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இது வந்து அம்மாவோட ஸ்பெஷல் பிரியாணி. எங்களுக்காக வந்து நாங்கள் கேட்டோம்னால செஞ்சாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருந்துச்சு. வாங்க நம்மளும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.